எல்லோருக்கும் வணக்கம். நான் பேராவணி சட்டமன்ற தொகுதியில் சார்ந்தவர். என்னுடைய தொகுதியில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா மாட்டு வண்டி தான். இந்த மாட்டு வண்டியில் மண் அள்ளி அன்றாட விவசாய பணிகளை விவசாயம் தென்னை மரம் ஒரு விவசாயமாக இருந்தாலும் ஆனால் அன்றாட ஜீவனுக்கு வழிபாடு பண்ணுறது இந்த மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டிகளை சுத்தமாக போய் பார்த்தீங்கன்னா பேராவணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. பிடிச்சி கொண்டா இங்கே கிடக்கு. எத்தனை பேரோட வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா வேதனையாக இருக்கும். கண்ணீரும் தானாக வந்துடும் போல். எங்கள் தொகுதியில் என்னென்னமோ வளர்ச்சி பணிகள் செய்கிறோம், அதை பண்ணுறோம் அப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களும் கேட்டாங்க. நான் யார் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் சந்தோஷம். ஆனால் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது தேங்காய். அதுக்கு உலர்களங்கள் வச்சு தர்றோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறாங்கன்னு எல்லாம் இதெல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு முக்கியமாக உள்ளது இங்கே உள்ள மக்களுக்கு மாட்டு வண்டி மணல் விடுறதுக்கு வழி செய்யுங்க. என்ன தான் எம் சாண்டல் பி சாண்டல்லாம் வச்சு வீடு கட்டினாலும் அதில் உள்ள தரம் மணலில் உள்ள தரம் கிடையாது. நாங்கள் இங்கே உள்ள மக்கள் டிப்பரெல்லாம் ஒன்றும் அள்ள போகிறதில்ல. மாட்டு வண்டியில் எவ்வளோ அள்ள முடியும்? அவங்களுக்கு வாழ்வாதாரம். இப்போ மாட்டு வண்டி இல்லை, எல்லாம் இல்லாதனால மாடெல்லாம் இல்லை, எல்லாம் விற்றுட்டாங்க. பெரிய போணுச்சுன்னா நாட்டு மாடே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்போ மாட்டு வண்டியில் மணல் அள்ளுறதுக்கு எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் இந்த தொகுதியில் யார் வந்தாலும் சந்தோஷம். ஆனால் இதுக்கு ஒரு விடிவு காலம் கொண்டாங்க. இது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். எனக்கு மனசுக்கு தோணுனதையும் சொல்லிடுறேன். அப்போ என்கிட்ட மாட்டு வண்டி இருக்கா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. நான் இது பொதுவான ஒரு சூழ்நிலைக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மணல் அள்ளுறதுல பெரிய குற்றங்கள்லாம் இல்லை. அதிலலாம் 5 அடிக்கு மேலே மாட்டு வண்டியில் அள்ள முடியாது. அவன் ஜேசிபியில் பொக்கலைனில் போட்டு அள்ளி அது 25 அடிக்கு மேலே அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இதை போய் பிடிச்சிக்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லா தலைவர்களும் இதை திருத்துறேன் அதை திருத்துறேன்னு சொல்கிறாங்களே தவிர இன்ன வரைக்கும் அது சரியாக தெரியலை. இது மாதிரி உங்கள் தொகுதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நேரடியாக இப்போ ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள்ட்ட கேளுங்க. ஏன் தொகுதியில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, மாட்டு வண்டிக்கு பர்மிஷன் கொடுங்க மணல் அள்ளுறதுக்கு. இது ஒன்று தான். மிக்க நன்றி. இது சரியாக இருந்துச்சுன்னா இதை பகிருங்க, 4 பேருக்கு தெரிஞ்சுக்கங்க. நன்றி.